இது வந்து உங்களுக்கு ஏபிஐனா என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக லைவ்ல இருக்கிற ஒரு ஏபிஐயை கனெக்ட் பண்ணி காமிச்சேன். ஓகேங்களா? இப்ப அது ஓகே, ஏபிஐனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்மளுடைய டேட்டா பேஸ வந்து எப்படி கனெக்ட் பண்றது அதை பார்க்க போறோம். ஓகேங்களா? லாஸ்ட் வீக் என்ன கிரியேட் பண்ணிருந்தேன்னா ஒரு நோடுல IFET அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிருந்தோம். ஸோ இது வரைக்கும் டேட்டாஸ் வந்து வந்திருக்கு. நம்ம இங்க ஒரே ஒரு வேலிடேஷன் மட்டும் பண்ணியிருக்கோம். அதாவது கான்டாக்ட் நேம்ஸ், கான்டாக்ட் இமெயில் சென்ட் பண்றோமா இல்லையா, இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டேட்டா பேஸ் MySQL வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இன்ஸ்டால் பண்றதுக்கான இது வந்து நான் சொல்றேன். நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல தெரியும். இந்த டிபி தான் யூஸ் பண்ணணுமா இல்ல, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா எதனால நம்ம அட்வான்ஸ்டு ஃப்ரேம் ஒர்க் வந்தோம், ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க், இதெல்லாம் எதுக்காக வந்தோம்னா ஒரு சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ MySQL கம்பேர் பண்ணும்போது NoSQL வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அதனால நம்ம வந்து போறதான் போறோம், அட்வான்ஸ்டு இதுக்கே போய்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி mongodb.com அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல ட்ரை ஃப்ரீ அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு சர்வர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இங்க உங்க சிஸ்டமோட என்ன ஓஎஸ் நீங்க வச்சிருக்கீங்க, மேக்கா இருந்தா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விண்டோஸா இருந்தா 32வா 64வா அந்த இதை வச்சுக்கிட்டு நீங்க இங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆயிட்டோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா இது டபுள் கிளிக் பண்றா. எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். MongoDB நான் இந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்துல வந்துட்டு நார்மல் என்ன சொல்றது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான். ஓகே, ஒன்ஸ் இது ரன் ஆயிடும். இது ரன் ஆயிட்டோன்னே என்ன பண்ணணும்னா இது வந்து நம்மளுடைய ஓஎஸ் சர்வீஸ்ல வந்து ரன் ஆகணும். அது என்ன ப்ரோ ஓஎஸ் சர்வீஸ்ல வந்து ரன் ஆகுது அப்படின்னா Alt Control Delete இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓபன் ஆகும். நோட் பண்ணிக்கிறதா இருந்தா நோட் பண்ணிக்கோங்க, இல்லை வீடியோ பார்க்கும்போது இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. Alt Control Delete இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஓஎஸ்ல என்னென்ன சர்வீசஸ் கரண்டா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத காட்டும். இதெல்லாம் டிஃபால்ட்டா இப்ப ரன் ஆயிட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நம்மளுடைய சர்வீசஸ் இப்ப MongoDB அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அது ரன் ஆகுதா இல்ல ஸ்டாப்ல இருக்கா, அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி விஷயம்னா டிஃபால்ட்டா அது எப்படி இருக்கும்னா ஸ்டாப்ல தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா போய் ரன் பண்ணி விடணும். ஈஸி தான். சர்வீசஸ்ல கிளிக் பண்ணிட்டு MongoDB அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இங்க வந்துடும். அது இனிஷியலா ஸ்டாப்ல இருக்கும். நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண உடனே இது ரன் ஆயிடும். ஓகேங்களா? அப்பதான் நம்ம டேட்டா பேஸை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இது இல்லைன்னா இது என்ன எரர் அடிக்கும்னா ஒரு எரர் அடிக்கும். MongoDB-யோட சர்வர் இன்ஜின் வந்து உங்க இதுல ரன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இங்க லோக்கல் ஹோஸ்ட் PHP MyAdmin யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் BAMP இல்லைன்னா XAMPன்ற சர்வரை ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த PHP MyAdminன்ற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அன்டில் அது என்ன வரும்னா அந்த URL வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நம்ம இப்போ MongoDB என்ற சர்வரை நம்ம போட்டாச்சு, அதனுடைய இன்ஜினை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த நான் சொல்ற வழியை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்படி நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஒரு நிமிஷம் கிட்ட எடுத்துக்கும்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துட்டு அது ரன் ஆயிடும். ஓகேங்களா? எவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் MongoDB அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல வரும் ட்ரை ஃப்ரீ. அதுல கிளிக் பண்ணிட்டு சர்வர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வெர்ஷனை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கரண்ட் ரிலீஸ் இருக்குல்ல, அதே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓஎஸ் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, 32வா 64 மேக்ஸிமம் விண்டோஸ் தான். அது என்ன பிட்ல இருக்கு அப்படின்றத பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை நான் பண்ணி முடிச்சுட்டேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஜினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும், அது அதுக்கப்புறம் எப்பயுமே அது ரன் ஆயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு டைமும் நீங்க ஒர்க் பண்ணும் போது அதை ரன் பண்ண தேவை. இதுதான் இனிஷியல் ஸ்டெப். ஓகே, செகண்ட், இப்ப நான் இதை பண்ணிட்டேன். இதை பண்ணிட்டு நான் ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். இது கிரியேட் பண்றதுக்கு வந்து எந்த இடத்துல போய் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா பேஸோட UI அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு டெவலப்பர், எனக்கு என்ன டேட்டா பேஸ் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்றது எனக்கு தெரியணும், அதாவது பார்க்கணும். ஓகேங்களா?
ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்க PHP டெவலப்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா PHP myadmin அப்படின்னு போட்டவொடனே என்ன ஆகும்னா டேட்டாபேஸ் வந்து வந்துடும். அங்க போயிட்டு டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ டேட்டாபேஸ் அப்படின்னு கேட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதுல நேம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வியூ வந்து எனக்கு வேணும், நான் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னா ரோபோ மோங்கோன்னு இருக்கும், காம்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், மோங்கோ டிபிக்குன்னு. ஓகேங்களா, அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது எப்படி பண்றதுன்னா ரோபோ மோங்கோ. ஓகேங்களா, இங்க ஃபார்மலி நோன் அஸ் அப்படி இருக்குல்ல ரோபோ 3T, இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது இங்க வந்துடும். ஓகேங்களா, இதையும் நீங்க நார்மலா ஒரு EXE எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களோ சேம் வே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணோன்னா அது ஒர்க் ஆயிடும். ஓகேங்களா, இதுல எதுவும் இஷ்யூ வராது, ஏன்னா இது நார்மலா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது தான். இது ரன் பண்ணிட்டோன்னா இந்த விஷயத்த நான் எப்படி பாக்குறதுன்னா ரோபோ மோங்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் டைப் பண்ணாலே அது இங்க வந்துடும். இந்த மாதிரி பச்சை கலர்ல ஓடி இருக்கும். அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்க மோங்கோக்குன்னு ஒரு நேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. மோங்கோ டிபிக்குன்னு ஒரு நேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்ப நார்மலா PHP myadmin இருக்கும். ஓகேங்களா, சோ உங்களுக்கு என்ன நேம் தோணுதோ அந்த நேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸ் நேம் சொல்ல மோங்கோ டிபியோட நேமை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் நான்லாஜிக்கல்னு கிரியேட் பண்ணிருக்கேன். சோ கிரியேட் பண்ண உடனே அது என்ன வரும்னா இந்த மாதிரி வந்துடும். டிஃபால்ட் போர்ட் நம்பர் இது எதுக்காக அப்படின்றத சொல்றேன். இதை கொடுத்துட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி இருக்கிற டேட்டாபேஸ். ஓகேங்களா, இப்ப புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டேட்டாபேஸ், இங்க வந்து அப்படின்ற ஒரு டேட்டாபேஸை நான் கிரியேட் பண்றேன். ஓகே, அது இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா MySQL தெரிஞ்சு உங்களுக்கு சொல்றேன். டேட்டாபேஸ் நேம் இது ஓகே. அடுத்தது டேபிள் நேம் இங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, MySQL பாத்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா காலம்ஸ் அண்ட் ரோஸ் பர்டிகுலர் வேல்யூ கொடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். இங்க எப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் ஜேசான் அந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுவோம். இதை நான் எதுக்கு எலாபரேட்டா சொல்லனா ஃப்ரெஷர்ஸும் இங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ரீச் ஆகாது. ஸோ அவங்களுக்கு என்னன்னா டைரக்டா போனா போதும். இதுதான் டேட்டாபேஸ் கலெக்ஷன்னா அவங்களை பொறுத்த மட்டும் என்ன சொல்றதுன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி. அந்த இடத்துல வந்து யூசருக்கு தேவையான விஷயத்த நான் அங்க போட்டு வைப்பேன், ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான விஷயத்த நான் இந்த இடத்துல போட்டு வைப்பேன், டீச்சர்ஸுக்கு தேவையான விஷயத்த அந்த மாதிரி தெரிஞ்சா போதும். அதனால நான் அப்படியே டைரக்டா சொல்றேன். கலெக்ஷன்ஸ்ன்றது என்னன்னா டேபிள் மாதிரி. ஓகேங்களா, இந்த இடத்துல எனக்கு இப்ப என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னா இப்ப இனிஷியலா எதுவும் இருக்காது. ரைட் கிளிக் பண்ணிட்டு சேம் வே கலெக்ஷனோட நேமே இங்க கொடுக்கும். கலெக்ஷனோட நேம் என்னன்னா கான்டாக்ட் ஃபார்ம் தானே இப்ப சேவ் பண்ண போறோம். சோ கான்டாக்ட்னே வச்சு கான்டாக்ட், அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து எங்க விழப்போகுதுன்னா இந்த டேட்டாபேஸ்ல வந்து விழப்போகுது. சோ இதுக்கான கோடிங்ஸை வந்து நம்ம பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா டேட்டாபேஸுக்கு தேவையான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அதனுடைய வியூவை நான் பார்க்கணும். அதாவது என்ன சொல்றதுன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே, அதுவும் ரோபோ மோங்கோ அப்படின்ற விஷயத்த நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா என்னுடைய மோங்கோக்குன்னு ஒரு நேம், தனியான ஒரு நேம் வைக்கணும். ஓகே, நான்லாஜிக்கல் அப்படின்றது என்னுடைய உங்களுக்கு என்ன நேம் தோணுதோ அதை வச்சு நார்மலா அதை நீங்க கிளிக் பண்ணும் போதே அது லோக்கல் ஹோஸ்ட்னு வரும். அதை ரீநேம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆஸ் இட் இஸ் அப்படியே லோக்கல் ஹோஸ்ட்னே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. கிரியேட்னு ஒன்று இருக்கும், இல்லைன்னா கனெக்ட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு எம்டியா வந்து எதுவுமே இருக்காது. ஸோ நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, கிரியேட் பண்ணிட்டு உங்களுடைய கலெக்ஷனோட நேம் வந்து உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் நீங்க ஒர்க் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கலெக்ஷன்ஸ் நேமோ கொடுத்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். இதுதான் ஒரு டேபிள் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குற மெத்தட். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய டேட்டாபேஸ் நேம் என்னது டுட்டோரியல். இது மட்டும் தான் வேணும். இப்ப இந்த விஷயத்த வந்து Node.js கூட கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா, இப்ப டைரக்டா எடுத்த உடனே நம்ம Node.js கூட போய் கனெக்ட் பண்ண போறோமா அப்படின்னா இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் சொன்ன மாதிரி தான் Node.jsன்றது ஒரு ஸ்கிரிப்டிங் லைப்ரரி. ஓகேங்களா, எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணும்னா அதை இன்னும் மாடர்ன் ஸ்ட்ரக்சர்டா கொடுக்கும். மாடர்ன் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா ஒரு வியூ பாக்குறதுக்கோ, ஒரு ரவுட்டரை யூஸ் பண்றதுக்கோ, இல்ல ஒரு ஜேட் ஃபைல் பக் ஃபைல் யூஸ் பண்றதுக்கோ அது என்ன பண்ணும்னா சிம்பிளிஃபை பண்ணிடும். அது என்ன பண்ணும்னா ஓகே நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க, Node.jsல பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு நம்மளா கஸ்டமைஸ்டா கோட் எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணும்னா இதுதான் இதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்இன் மாதிரி கொடுத்துரும். நம்ம என்ன பண்ணணும்னா டைரக்டா நம்ம அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். கோடை வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியா இல்லாம ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி இப்ப மோங்கோ டிபியை வந்து 2 விதமா யூஸ் பண்ணலாம். டைரக்டா மோங்கோ கிளைண்ட்ன்றது யூஐக்காக யூஸ் பண்றது, சர்வர்ன்றது டேட்டாபேஸ்க்காக யூஸ் பண்றது. நம்ம இது எதுவுமே இல்லாம மங்கூஸ் அப்படின்ற ஒரு என்ன சொல்றதுன்னா அது அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து மோங்கோவை கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். இது எதுக்காக அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா நான் அப்படியே சொல்லிடுறேன். நார்மலா MySQL என்ன பண்ணுனா ஒரு கான்டாக்ட் ஃபார்மை நீங்க ரெடி பண்ணும்போது கான்டாக்ட் ஃபார்மோட இமெயிலு, நேமு, ஃபோன் நம்பர், மெசேஜ்ன்ற ஒரு 4 ஃபீல்டு, அடிஷனலா ஐடி, அதனுடைய ஸ்டேட்டஸ், கிரியேட்டட் டேட், அப்டேட்டட் டேட், டெலிட், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்போம். ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு வே. ஓகே, இந்த டேபிள்ல இந்த ஃபீல்டு தான் இருக்க போகுது அப்படின்றது நம்ம ஸ்ட்ரக்சர்டு வேவா கொடுத்துரும். NoSQL பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ரன் டைம்ல கூட நீங்க டேட்டாஸ் ஆட் பண்ணலாம். ரன் டைம் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு ஃபார்ம்ல 3 ஃபீல்டு தான் இருக்கு. நான் என்ன செய்யறேன்னா அடிஷனலா ஒரு ஃபீல்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்மிட் கொடுக்கும்போது ஆட் பண்றேன்னா NoSQL என்ன பண்ணும்னா அதையும் எடுத்துக்கும். எப்படின்னா அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அது ஒரு டாக்குமெண்ட் பெரிய ஆப்ஜெக்டா எடுத்து இன்சர்ட் பண்ணிவிடும். இதை நான் ஹை லெவலா சொல்றேன். நம்ம கோடிங் போகும்போது உங்களுக்கு இதை தான் சொல்ல வரேன்னு புரிஞ்சிடும். ஓகேங்களா? மங்கூஸ் என்ன பண்ணுனா சேம் வே MySQL எப்படி ரன் ஆகுதோ, ஓகே ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் உனக்கு சொல்றியா, சரி ஓகே, மங்கூஸ் என்ன பண்ணுனா சேம் வே இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கீமாவை ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகே, இந்த கான்டாக்ட் ஃபார்ம்ல இந்த டேட்டானா இருக்கணும், இதுதான் இதனுடைய வேல்யூனா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதை வேலிடேட் பண்றதும் அது எடுத்துக்கும். இப்ப இமெயில்னா கரெக்டா இமெயில தான் இருக்கணும், வேலிடேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இமெயில் வந்து இந்த மாதிரி வேலிடா தான் இருக்கணும். ஒரு போன் நம்பர் பாத்தீங்கன்னா நம்பர்னா நம்பரா தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா எரர் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு த்ரோ பண்ணும். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா மங்கூஸ்ன்ற ஒரு பேக்கேஜை வந்து யூஸ் பண்ணி மோங்கோ டிபி கூட கனெக்ட் பண்ணணும். இது வரைக்கும் சொன்னது ஃபுல்லாவே ஹை லெவல். ஓகேங்களா? இப்ப நம்ம போய் அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து இப்ப நம்ம மங்கூஸை கனெக்ட் பண்ணி ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி அது கனெக்டடா இல்லையான்ற ஒரு விஷயத்த நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ ஃபேர் ஏதாச்சும் டவுட்டா? இல்ல சார். இல்ல சார். ஓகே. அது மதுரை கேட்கல. இப்ப இங்க வந்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நோட் npmன்றது என்னன்னா பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இப்ப மங்கூஸ்ன்னு சொல்லிட்டேன். சோ இந்த மங்கூஸ்ன்ற பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். மங்கூஸ் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். npm install -save கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து டவுன் ஆயிடும். அண்ணா சொல்லுங்க அண்ணா, காம்பஸ்க்கு ரோபோக்கு என்ன டிஃபரன்ஸ்னா? மாங்கோ காம்பஸ்க்கு ரோபோக்கு வியூ மாறும், அவ்வளவுதான். இது வந்து நான் காம்பஸ் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து ஏதோ சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சர்டு கொரியா இருக்கும், அத வந்து நம்ம கிளிக் பண்ணாலே வந்துரும். இங்க ஃபைண்ட்னு கொடுத்து தெரிஞ்சு அதுல ஜேசன் ஃபார்மேட்டா இருக்கும், ஈஸியா பண்ணிடலாம்ல. இதுலயும் அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேமா, இது என்னன்னு தெரியல நினைக்கிறேன். நான் காம்பஸ் யூஸ் பண்ணது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். காம்பஸும் இருக்கு, ரோபோ மோங்கோவும் இருக்கு, ரோபோவும் இருக்கு. சோ ரோபோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் அதை வந்து பெருசா சொல்லல. ஏன்னா 2 ஆப்ஷன் சொன்னாதான் அவங்க ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. சரிண்ணா. ஓகே ஓகே. இப்போ மங்கூஸை டவுன்லோட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள போய் இங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல போயிட்டு npm install mongoose -save அடிச்சிருக்கா. இது பண்ணீங்கன்னா package.jsonல வந்துட்டு அந்த எந்த சாஃப்ட்வேர் எந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணீங்களோ அந்த பேக்கேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நோட்மேன்ன்றது என்ன நான் சொல்லிட்டேன். நம்ம சேஞ்ச் பண்ண அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகணும். அது அந்த காரணத்துக்காக நம்ம நோட்மேன் யூஸ் பண்ணுவோம். நார்மலா எப்படி ஒர்க் ஆகும்னா நோடு என்ன ஃபைலை நீங்க ரன் பண்றீங்களோ அந்த ஃபைலோட நேமை கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம நோட்மேன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நோட்மேன் சர்வர் ஓகே localhost 3001 ரன் ஆகுது. ஓகே,
இப்ப அந்த பேக்கேஜை நம்ம எங்க யூஸ் பண்ணிக்கலாம்? அதுலயே இன்ஸ்டாலேஷன் எப்படி யூஸ் பண்றதுன்றது போட்டிருக்கு பாருங்க. ரெக்யூர் மங்கூஸ். ஓகே, இப்போ போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் பண்ண போறோம். இதுக்கு அப்புறமே பண்ணிப்போம். இப்ப என்ன பண்ண போறோம்னா கனெக்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இது எங்க இருக்கும்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு கன்சோல் போட்டு காமிச்சிருக்கேன். எந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணாலும் நீங்க அதை கன்சோல் போட்டு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார என்னென்ன பேக்கேஜஸ்லாம் வச்சிருக்காங்க. இப்ப திடீர்னு மங்கூஸ் டாட் கனெக்ட்னு போட்டிருக்கு, அது எங்க இருக்கும்னா இது பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? அது இந்த விஷயம் தான். ஸோ நம்மளுக்கு டிஃபால்ட்டா அந்த இடத்துல இருக்கும் அந்த கனெக்ட்ன்ற ஃபங்க்ஷன். அது வந்து 2 பேராமீட்டர் வந்து கேட்டிருக்கு. என்ன பேராமீட்டர்னா, ஒன்னு ஃபங்க்ஷன் கால் பேக்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஒன்று. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே எடுத்து கொடுக்க போறோம். MongoDB localhost டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. டெஸ்ட்ன்றது டேட்டாபேஸ் நேம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கல்ஹோஸ்ட்ன்றது நம்ம இப்ப டேட்டாபேஸ் லோக்கல்ல ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இதை போடுவோம். ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க இதை டெப்ளாய் பண்ணும்போது ஹீரோகோ சர்வரோ இல்ல AWS சர்வரோ இல்ல GoDaddy சர்வரோ, ஓகேங்களா, எந்த சர்வர்ல போறீங்களோ அந்த சர்வரோட டொமைன் நேமே இங்க கொடுப்பீங்க. அண்ட் ஃபாலோயிங் இங்க வந்து உங்களுடைய டேட்டாபேஸ் நேம் கொடுப்பீங்க. இங்க நம்ம லோக்கல்ஹோஸ்ட் ஓகே, டெஸ்ட்க்கு பதிலா டுட்டோரியல் தப்பா கொடுத்துருன்னா ஓகே கொடுக்க தேவையில்ல. இது என்னன்னா உங்களுக்கு ஏதாவது வார்னிங்ஸ் வந்து வருமா வராதா அப்படின்றத வந்து ஹைட் பண்ணி விட்டுடும். அதனால இது முதல்ல இந்த மாதிரி இதெல்லாம் தூக்கிடணும். நீங்க ஒர்க் பண்ணும்போது அதை செக் பண்ணி பாருங்க அது என்னன்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலாம் எடுத்துருங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா கால் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எரர் ரெஸ்பான்ஸ்னா என்னன்னா இது கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறது. அப்படி ஆச்சுன்னா அப்படி இல்ல ரெஸ்பான்ஸா இருந்துச்சுன்னா லாக்ல ஓகே டிபி கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜை வச்சிருக்கோம். இப்ப டிபி கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதே நம்ம நார்மல் MongoDB கூட நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா வித்தவுட் இந்த மோங்கூஸ் அந்த பேக்கேஜ் இல்லாம இந்த கனெக்ட்ன்ற ஒரு விஷயம் தான் நார்மல் மோங்கோ வச்சிருக்கோம். அது கூட வந்து பேராமீட்டர்ஸை போட்டுட்டு ரொம்ப என்ன சொல்றது வாஸ்டா போகும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த கனெக்டுக்குள்ளார நம்ம மோங்கோ என்ன கொடுக்குதோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கனெக்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாலே அது ஒர்க் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்னா ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்றது. ஸ்கீமா அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஃபீல்டு டேபிளுக்கு வந்து என்னென்ன வேல்யூ வேணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். இப்ப நம்ம நார்மலா என்ன கொடுத்துருக்கோம்னா இமெயில், நேமு, போனு, மெசேஜ். ஓகேவா? நமக்கு 4 ஃபீல்டு வந்து இப்போதைக்கு அட்வான்ஸ் லெவல்ல இல்லாம டேட்டா பேஸ்ல போய் விழுந்தா போதும். ஓகேங்களா? இந்த 4 ஃபீல்டு தான் நம்ம இப்போ கொடுக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன ஸ்கீமா கிரியேட் பண்ணோம்னா கான்டாக்ட் ஃபார்முக்குன்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ண போறோம். எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா டேபிள் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த நேமை வச்சு கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. டிபி கனெக்ஷன் ஓவர். இப்ப டேட்டா பேஸ் கூட தான் இது கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு இந்த டேட்டா பேஸ்ல போய் போட போறோம். எப்படி போட போறோம்னா எந்த டேபிளுக்கு நம்ம மென்ஷன் பண்ண போறோம் அது போய் விழுந்து. நான் இதுக்கு ஒரு நல்ல லிங்க் ஒன்னு எடுத்து வச்சிருந்தேன். டுட்டோரியல் காட்டா நல்லா இருந்துச்சு இந்த லிங்க். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம பண்ணதே தான். இவங்க என்ன பண்ணிருக்காங்க டிஃபைன் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு உங்க
இத டிஃபைன் ஸ்கீமா அப்படின்னா என்னன்னா உங்களுடைய கான்டாக்ட் ஃபார்முக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும், அது எந்த விதத்துல இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்க இங்கே டிஃபைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுதான் டேபிள் கிரியேட் பண்றது. இமெயில் சார் ஹலோ, அந்த ஸ்கீமா மட்டும் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஒரே நிமிஷம், இதை நான் ஒர்க் ரன் பண்ணும்போது சொல்றேன். ஒரே நிமிஷம். இப்ப சொல்றேன் இருங்க. BAM சர்வர் ரன் பண்ணிக்கிறேன். நீங்க WAM சர்வர் ரன் பண்ணோன்னே இனிஷியலா சொல்றேன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோ இருந்தாலும் சொல்றேன். இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருந்தாதான் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? PHP டிஃபால்ட்டா ரூட் பாஸ்வேர்டு வந்து எம்டியா தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் குழப்பிக்காதீங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு SQL-ஓட ஒரு டேட்டா பேஸ் இது. ஓகேங்களா? டேட்டா பேஸ் மேனேஜர்னு அப்படி சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டா பேஸ் வேணுமோ எங்க கிரியேட் பண்ணுவீங்களோ அந்த டேட்டா பேஸ் நான் ஆல்ரெடி சொல்லும் போதே சொன்னதான். ஓகேவா? டேட்டா பேஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஆல்ரெடி கிரியேட் ஆனது இந்த சைடு வந்துடும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டேட்டா பேஸோட நேம் கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஸ்கீமான்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. சேம் வே நம்ம என்ன பண்ணோம்னா அங்க ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் டேட்டா பேஸ் ரைட் கிளிக் பண்ணி கொடுத்தோம். ஓகேங்களா? இது டேபிள். ஓகேங்களா? நம்ம இடத்துல என்னன்னு சொல்லுவோம்னா கலெக்ஷன்ஸ். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா டேபிள். இந்த இடத்துல வந்து யூசர்ஸ். ஒரே நிமிஷம். யூஸ் பண்ணிக்கலாமா? மோங்கோ இல்லைன்னா மோங்கோ டிபி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா BAM சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே வேற வேற டேட்டா பேஸ். ஓகேங்களா? அதுல குழப்பம் வந்துடக்கூடாது உங்களுக்கு. ஓகே, இப்ப இதுதான் டேபிள் நேம். இது நம்ம விஷயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலெக்ஷன்ஸ் இந்த கான்டாக்ட் தான் இங்க நான் இப்ப என்னன்னு பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, எதுக்கு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன 4 அப்படின்னா டிஃபால்ட்டா என்னென்ன ஃபீல்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம என்ன கொடுப்போம்னா யூனிக்கா ஒரு ஐடி வேணும். எதுக்காகனா ஜென்ரேட் பண்ணணும். சேம் டேட்டாவே வந்து விழுந்துடக்கூடாது. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ஃபியூச்சரா எல்லா டீடைல்ஸ் வேணும். நான் பர்டிகுலரா யாராச்சும் ஒருத்தவங்க டீடைல்ஸ் கேட்குமா அவங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் வேணும். ஸோ யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஐடி அப்படின்றது ஒண்ணு வந்து எப்பயுமே கட்டாயமா ஒண்ணு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்களா ஆட்டோ இன்கிரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆட்டோ இன்கிரிமெண்ட்னா என்னன்னா நீ அந்த இடத்துல வந்து உன்னுடைய வேல்யூ வந்துட்டு பிக்ஸ் பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஓகேங்களா? ஆட்டோ இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா 1 2 3 நீங்க எத்தனை டேட்டா ஆட் பண்ணிட்டு இருக்கீங்களோ 1 by 1 ஆட் ஆயிட்டே இருக்கும். எதுக்காகனா டூப்ளிகேட்டை வந்து அவாய்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்றோம்னா நமக்கு 4 ஃபீல்டு இருக்கு, இமெயில், போன் நம்பர், இது. ஓகேங்களா? ஸ்கீமான்றது என்னது? இதுதான் ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்க. ஸ்கீமா அப்படின்றது என்னன்னா நீங்க என்னென்ன மாடல்ல வைக்க போறீங்க உங்களுடைய ஃபீல்ட அப்படின்றதுதான். இப்ப இமெயில்னு ஒண்ணு இருக்கும். இமெயில் இது வந்து இன்டிஜரா அப்படின்னு கேட்டா இன்டிஜர் கிடையாது, ஸ்ட்ரிங்கா அப்படின்னு கேட்டா ஸ்ட்ரிங்கும் கிடையாது. அதுல என்ன இருக்குன்னா ரெண்டுமே சேர்ந்து இருக்கும், இன்டிஜரும் இருக்கும் நம்பரும் இருக்கும். சாரி, ஸ்ட்ரிங்கும் இருக்கும் நம்பரும் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம்னா வேர் அப்படின்ற ஒரு இதை கொடுத்துட்டு இதனுடைய லென்த் என்னவா இருக்கணும், அதாவது அதான் நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன் செண்பக குழவாய் மொழி @gmail.com அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 30 கேரக்டர் கிட்ட போயிடும். ஸோ மேக்ஸிமம் இங்க என்ன கொடுப்பாங்கன்னா 255 கேரக்டர் கொடுப்பாங்க. அதை தாண்டி ஒரு ஜிமெயில் வந்து இருக்க போறது கிடையாது. வேணும்னே பண்ணுவேன் அப்படின்னா பண்ணிட்டு போங்க. இங்க போடும்போது இதை ஏற்றி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்கீமான்றது என்னன்னா உங்களுடைய டேபிளுக்கு நீங்க என்னென்ன ஃபீல்டு கொடுக்க போறீங்க, அதுக்கு என்ன டைப் கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? அது ஆட்டோ இன்கிரிமெண்டா இருக்கணுமா இல்ல நீங்க ஃபீட் பண்ற வேல்யூவா இருக்கணுமா, இதுதான் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப புரிஞ்சிடுச்சுங்களா?
ஓகே சார், புரிஞ்சிருச்சு சார். அதே விஷயத்தை தான் நம்ம இங்க பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா சொன்ன மாதிரி தான் ரன் டைம்ல இதை பண்ண போறோம். இப்ப டேட்டாபேஸ்ல என்னன்னா இந்த MySQL பாத்தீங்கன்னா இதை கிரியேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வேல்யூஸை போட முடியும். ஓகேங்களா? ஆனா NoSQL பாத்தீங்கன்னா ரன் டைம்னா என்னன்னா கான்டாக்ட் ஃபார்ம் நான் ஒண்ணு கிளிக் பண்ணிட்டு இங்க என்னுடைய வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த டைம்ல கூட நான் இங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு அடிஷனலா ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா கூட இங்க வந்து அடிஷனல்னே ஒண்ணு வச்சுக்கோங்க. இங்க வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும்னா டேட்டாபேஸ்ல போய் விழுந்துரும். ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி போட்டா என்ன சொன்னா ஆப்ஜெக்ட். இது என்ன பண்ணும்னா ஜேசானா போய் தூக்கிட்டு போயிட்டு எந்த ஃபீல்ட்ல நீங்க கேக்குறீங்களோ அதுல போய் போட்டுரும். எக்ஸாம்பிள் இப்ப நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸ்கீமாக்கு மீனிங் புரிஞ்சிருச்சுல? புரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நேம், போன் நம்பர். ஓகே. இனிஷியலா நான் என்ன செய்யறேன், எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரிங்னே கொடுக்குறேன். நீங்க ஒர்க் பண்ணும்போது நம்பர் கொடுத்து நீங்க ஸ்ட்ரிங் கொடுத்தா அது என்ன எரர் வருது அதெல்லாம் பாருங்க. இதை கொடுத்தாச்சு, ஸ்கீமா கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது என்னுடைய கான்டாக்டுக்கு வந்து இந்த ஃபீல்டு தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ இங்க நீங்க ஐடியா ஆட் பண்ணலையே, அது என்னது அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். NoSQL என்ன சாரி ஒரே நிமிஷம் இருங்க. மெசேஜ் பண்ணாதீங்கம்மா, அப்படியே பேசுங்கம்மா. NoSQL என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம வந்து ஐடி வந்து கிரியேட் பண்ண தேவையில்ல. அது என்ன பண்ணுன்னா நீங்க ஒரு டேட்டாவும் ஆட் பண்ணும்போது உங்களுடைய சிஸ்டம் பிட்டு ஒரு 64 கேரக்டர் 32 16 தெரியல, அந்த கேரக்டர் கிட்ட ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணி கரண்ட் டைம் பேஸ் பண்ணி அது ஐடி ஜென்ரேட் பண்ணி நம்ம டேட்டா பேஸ்ல போட்டுரும். ஸோ நம்ம என்ன ஃபீல்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். இப்ப நம்ம 4 ஃபீல்டு இருக்கு, 4மே கொடுத்துட்டேன். அதனுடைய டைப் என்னன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். ஓகே, ஸ்கீமா கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண போறோம். இங்க டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப டேபிள் கூட கனெக்ட் பண்ண போறோம். இந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ஒரு டேபிள்ல வேணும். அததான் என்ன சொல்லுவாங்கன்னா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம். இது வந்து டெக்னிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாடலை வந்து நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த கான்டாக்ட் ஃபார்மை இந்த இடத்துல மட்டும் இல்லாம ஒரு யூசர் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் ஆட் பண்ணணும். அதாவது அவங்களுடைய ஐடியா வந்து இந்த கான்டாக்ட் இதுல வந்து விழணும். அந்த மாதிரி சமயத்துக்குலாம் என்ன சொல்லுவாங்கன்னா மாடலை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. ஸோ நீங்க இப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா டேபிளோட நேமை வந்து இப்ப நம்ம டிஃபைன் பண்றோம்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, இப்ப இந்த ஸ்கீமா வந்து எனக்கு எங்க வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இதை நம்ம கான்டாக்ட் நேம் மாத்திப்போம். கான்டாக்ட் ஸ்கீமா, அதாவது கான்டாக்டோட ஃபீல்டு எனக்கு எந்த டேபிள்ல வேணும், இந்த ஃபைனலா இருக்குல்ல இதுதான் வந்து டேபிளோட நேம், இது வந்து மாடலோட நேம். ஓகே, இத வந்து நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், கான்டாக்ட்னு வச்சிருக்கோமா பார்த்து. இதுதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா டைப் பண்ணணும். நான் மோஸ்டா பண்ணுவேன். கான்டாக்ட், இது மாடல் நேம். ஓகே, இத வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம். இது எல்லாத்தையும் அசைன் பண்ணிட்டு இந்த இடத்துல வாங்கிக்கிட்டோம். இத டிஃபால்ட்டா என்னன்னா நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்கன்னா எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி பண்ணிப்பீங்க. இப்ப நம்ம ஒரே பேஜ்லயே எல்லாமே போடுறோம் அப்படின்றதுக்காக நான் இந்த கான்டாக்ட்ன்ற ஒரு விஷயத்துல வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்ப நீங்க இதை கன்சோல் போட்டு பார்த்தாலும் இந்த விஷயம் எல்லாமே இருக்கும், டேபிளோட விஷயமும் இருக்கும். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த விஷயத்த வந்து ஆட் பண்ண போறோம். நியூ டாக்குமெண்ட் இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னா இதுதான். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் கூட இல்லை. இப்ப நீங்க ஒரு டேட்டா ஆட் பண்ணீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாடல்ல ஒரு விஷயத்த ஆட் பண்ணிருக்கீங்க, அததான் டெக்னிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப இவங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, அதாவது நீங்க கொடுக்குற விஷயத்த ஆட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி. இதுதான் நம்ம கிட்ட டிஃபால்ட்டாவே இருக்கு. நியூ புக், நீங்க கிளாஸ் அந்த கன்செப்ட்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூனா என்னன்னா புதுசா ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணி டேட்டாஸை வந்து ஆட் பண்றது நம்ம. ஸோ உங்க ஃபார்மேட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த லிங்கை பார்த்துக்கோங்க, இதை நீங்க போய் பாருங்க. நான் சொல்றது புரியலன்னா இவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு ஈஸியா புரியும். அண்ணா ஒரு டவுட்னா. சொல்லுமா. அந்த மாடல்ல பிராக்கெட்ல கான்டாக்ட் கோட்ஸ்ல கொடுத்திருக்கோம்ல, அது எதை டினோட் பண்ணுது? இதா
நம்ம அங்க கிரியேட் பண்ண ஃபைலா? இது வந்து டேட்டாபேஸோட நேம். லாஸ்டா இருக்கிறது டேட்டாபேஸோட நேம். ஓகேங்களா? சாரி டேபிளோட நேம். ஓகே, டேபிளோட நேம். கான்டெக்ட் ஸ்கீமான்றது என்னன்னா இந்த கான்டெக்ட் டேபிளுக்கு வந்து நீங்க என்னென்ன வேல்யூவை போட போறீங்க அப்படின்றது. இந்த கான்டெக்ட்ன்றது என்னன்னா அதுதான் மாடல் நேம். ஓகேங்களா? இந்த மங்கூஸ்ல இப்ப இந்த கான்டெக்ட் நார்மலா இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க, பெரிய லெவல்ல சொல்றதா இருந்தா சொல்றேன். வேர் கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிப்பாங்க. இந்த ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு என்னென்ன மாடல்னா நீங்க அதிகமா இது வந்து சிங்கிளா நம்ம கான்டாக்ட் ஃபார்ம் மட்டும் ஆட் பண்றோம். நம்ம போக போக ப்ராஜெக்ட் என்ன ஆகும்னா பெருசாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து டேபிள் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். கான்டாக்ட் ஹை லெவல்ல இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்படி நீங்க டேட்டா வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க. யூசர் நீங்க இதை வாங்கும்போது எப்படி வாங்குவீங்கன்னா இந்த மாடல்ஸ் டாட் இந்த கான்டாக்ட் அப்படின்னு தான் வாங்குவீங்க. இதுதான் நார்மலா நடக்குது. அது இந்த பேஜ்லயே இருக்காது, வேற ஒரு பேஜ்ல இருக்கும். அதை எக்ஸ்போர்ட் மாடியூல்ஸ் ஈக்குவல் டு போட்டு இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதனாலதான் சொன்னேன் இப்ப நீங்க அந்த லெவலுக்கு தேவையில்ல. இது என்ன ஃபீல்டு அப்படின்னா டேபிளோட வேல்யூ. இது என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்கீமாவோட வேல்யூ. எதுக்காக இது அப்படின்னா நீங்க கொடுக்கும் போது அந்த ஃபீல்டு என்ன உங்க டேபிள்ல போய் விழணும். ஓகேங்களா? அதுக்காக இந்த கான்டெக்ட் ஸ்கீமாவை யூஸ் பண்ணிப்பாங்க. இது என்னன்னா மாடல் நேம். மாடல் நேம் யூஸ் பண்றதை நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்ப இல்ல, ஒரே நாள்ல தெரிஞ்சிட்டீங்கன்னா குழம்பிடும். கான்டெக்ட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு விஷயத்தை இதுல எல்லாமே இருக்கு. நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸா கிரியேட் பண்ண போறோம். இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா நார்மலா இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்க டேட்டாவை போஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா தான் விடும். ஓகேங்களா? உங்களுக்குள்ளார வந்து இந்த கான்டெக்ட் ஃபார்ம்ல வந்து டேட்டாஸ் வந்துகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னா நியூ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? நியூன்றது உங்களுக்கு கீவேர்டு என்னன்னு தெரியும். உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா கொன்னுடும் உங்களை. இந்த இடத்துல உங்களுடைய வேல்யூஸை நீங்க இங்க போட்டுட்டு இதுதான் நம்ம ஃபீல்ட்ல போய் டேட்டாபேஸ்ல போய் விழப்போகுது. ஒன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா ஆயிடும்னு வச்சுக்கோங்க. நான் சம்மரைஸ் பண்றேன் திரும்ப. ஓகே, இது இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க கொடுக்குற டேட்டாஸை இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து இதுல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கீமாவோட வேல்யூ எந்த டேபிள்ல போய் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னது அப்படின்னா நீங்க கொடுக்குற வேல்யூ வந்து போய் டேட்டாபேஸ்ல விழறதுக்காக ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் டேபிளுக்கு இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சேவ் கொடுத்துட்டு, சேவ்ன்றது டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அது எல்லா இதுக்குமே அதே தான். இது அப்படி உங்களுக்கு புரியல, நான் அகைன் வந்து சொல்றேன். இந்த இடத்துல இப்ப என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கீமாவோட நேமு, ஓகேங்களா, இமெயில் நேமு, ஃபோன் நம்பர். இது என்ன அப்படின்னா நம்மளுடைய வேல்யூஸ். வேல்யூஸ் எங்க இருக்கா? நம்ம கொடுக்கிற வேல்யூஸ் நம்ம இங்க வந்துடும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இதனுடைய டேபிளோட ஃபீல்டோட வேல்யூ, கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை போய் டேட்டாபேஸ்ல வந்து விழ வைக்கணும்.